ஸ்டார்டிங்ல ரொம்பவே நல்லவனா தான் இருந்திருக்காரு. எந்த அளவுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம அஷிராமா அளவுக்கு நல்லா இருந்த ஒரு ஆள் தான் நம்ம மதரா உச்சிஹா. நம்ம மதராவோட சின்ன வயசுல செஞ்சு கிளானுக்கும் உச்சியா கிளானுக்கும் ஓயாம சண்டை நடந்துகிட்டு இருக்கும். நின்னா சண்டை, உட்காந்தா சண்டை, பார்த்தா சண்டை போது அப்ப இருந்த லீடர்ஸ் எல்லாம் ஒரு கிளானை வேரோட அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணாங்களே தவிர யாருமே சமாதானம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரல. ஸோ அதனாலேயே நம்ம உச்சியா கிளான்லயும் செஞ்சு கிளான்லயும் ஏகப்பட்ட இழப்புகள் உருவாகுது. இந்த சைடு நம்ம மதரா உச்சியாவோட பிரதர்ஸ் எல்லாம் இறந்து போக, அந்த சைடு நம்ம அஷிராமாவோட பிரதர்ஸ் எல்லாமே இறந்து போறாங்க. அப்படியே கொஞ்சம் காலங்கள் போகுது. நம்ம அஷிராமா அண்ட் மதரா இவங்க 2 பேருமே லீடர் போஸ்ட்டுக்கு வராங்க. நம்ம அஷிராமா சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராரு. ஆனா நம்ம மதரா அது ஸ்டார்டிங்ல ஒத்துக்கல. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா சமாதானமே ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி அந்த இலவடத்த பிளாக் ஜெட்ஸ் உள்ள பூந்து நம்ம மதராவோட மண்டையை கழுவி மதராவை ஒரு வில்லனா மாத்தி விடுது. அது வரைக்கும் கரெக்டா இருந்த நம்ம மதரா வார் அப்படிங்கிற ஒண்ணு நிக்கவே நிக்காது. ஏகப்பட்ட இழப்புகள் உருவாக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால